கீழே தான் போகணும். கீழே போய் தான் இப்போ நம்ம கிராஸ் லான் மூவர் எடுத்து பெட்ரோல் ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிராஸ் கட் பண்ண போகிறோம். சின்ன ஒரு வேலை தான், பட் இது பண்ணலன்னா கனடாவில் எவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ல நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற லானை வந்து கம்பல்சரி கிளீன் பண்ணியே ஆகணும். பின்னாடியும் சரி, பேக் யார்டும் சரி, ஃப்ரண்ட் யார்டும் சரி, கம்பல்சரி நம்ம வந்து இதை கிளீன் பண்ணி ஆகணும். இல்லை வச்சுங்களேன், நெய்பர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சம்மர் டைம்ல வந்து நிறைய இன்செக்ட்ஸ், நிறைய மஸ்கிட்டோஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து கிளீன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா சிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சிட்டி மீன்ஸ் நம்ம ஊரில் கார்பரேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா சிட்டி வந்து நம்மள அவங்க பண்ண கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம மேலே வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இன்னைக்கியோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லானை எப்படி கட் பண்ண போகிறோம், கிராஸ் லேண்ட் மூவரை வச்சு எப்படி நம்ம கட் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கிராஃப்ட்மேன் லான் மூவர். இதை வச்சுதான் நம்ம இங்க இருக்கிற கிராஸை கட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்றது, இது எப்படி நம்ம லான் கிராஸ் எல்லாம் கட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து பெட்ரோல் இப்பதான் பங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கேன் இருக்கு. இந்த கலர் கேன் எடுத்துட்டு போனா மட்டும்தான் பெட்ரோல் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இது இங்க கனடாவோட லா. இதுலயே போட்டிருக்கோம் கேஸ்லின்னு சொல்லிட்டு. இந்த கேன் இந்த கலர் இருந்தா மட்டும்தான் அதுல கேஸ் வாங்க முடியும். ஸோ இது எப்படி இதுல போட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பா. பைக் பண்ணியாச்சு. ஓரமா வைப்போம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த கிராஃப்ட்மேன் லேண்ட் மூவர் பாத்தீங்கன்னா வெரி எஃபிஷியன்சிவ், லைக் நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸ். ரொம்ப ஈஸியா கட் பண்ணலாம் லானை. இந்த கிராஸ்ல ரொம்ப ஈஸியா கட் பண்ண முடியும். கட் பண்ணும்போது நடுவில் ஏதாவது குச்சி கல்லு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இது அடிச்சு தள்ளிடும். ஸோ இது எப்படி ஆன் பண்றதை நான் காட்டுறேன். இந்த பிளாக் லிவர் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரோப்பை ஆன் ஆயிடும். இதுதான் ஆக்சிலேட்டர், ரெட்டு தான் ஆக்சிலேட்டர். இதை அமுக்குனீங்கன்னா அப்படியே போகும்.
இது கட் பண்ண இடம், கட் பண்ணாத இடம். உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு இதோட வேலை எஃபிஷியன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த கிராஃப்ட்மேன் கிராஸ் கட்டர், லான் மூவர் எப்படி வேணால் சொல்லலாம். பாடா ஒரு வழியா ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம், ஒரு ½ ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ஹெவியா நீங்க கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து புஷ் பண்ணணும். இந்த மிஷினை கூடவே நீங்க டிராவல் பண்ணணும், அப்பதான் இதை கட் பண்ண முடியும். பட் புது மிஷினா இருந்தா ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட்மேன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் லான் மூவர். இதோட ஹார்ஸ் பவரும் அதிகம், அதனால ஈஸியா முடிஞ்சிச்சு வேலை. சரி வாங்க, டயர்ட் ஆயிடுச்சு, வீட்டுல போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியலை போட்டு ரெஸ்ட் எடுப்போம். கார்டன் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு. ரோஸ் இப்பதான் வச்சோம், சூப்பரா வந்துருச்சு. இது பாருங்க, இந்த ரோஸும் ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. நல்லா அடுக்கடுக்கா சூப்பரா செடியில இருக்கும்போது பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. அமேசிங். இதுதான் நம்மளோட பேக்யார்ட். வீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய இடம் காலியா இருக்கு. இங்கேயும் புல்லு வெட்டணும், அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வெட்டலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப டயர்டு, வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்ட்ல வெட்டினதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்த நான் கவர் பண்ணணும்னா நாளைக்கு தான் வெட்ட முடியும். முன்னாடி இருக்கிற பேக்யார்டு இங்க பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்பீங்க, ஒரு பிரிட்ஜுக்கு அடியில தண்ணி ஓடுறதை நான் காமிச்சிருப்பேன், சின்ன ஓடையாட்டம். அதுதான் இங்க கண்டினியூ ஆகும். வீட்டு பின்னாடிக்கா அப்படியே இது கண்டினியூ ஆகி இந்த வாட்டர் எல்லாமே போய் நயகரா ஃபால்ஸ்ல தான் போய் விழும். இதோட கனெக்டிவிட்டி தான் இது. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோல சூப்பரான ஒரு கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருந்து உங்களிடம் விடைபெறுவது ஷெஃப் லத்தீப். பாய்.